ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். டீ சாப்பிடுங்க. இருக்கட்டும் பாண்டி. டைமண்ட் என்னாச்சு? அதை பத்தி பேசலாம் தான் நானே உங்களுக்கு கூப்பிடலாம் நினைச்சேன். இனிமே எல்லாத்தையும் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த டைமண்ட் பிசினஸ் டோட்டலா விட்டுலான்னு இருக்கேன்னு. என்ன திடீர்னு? லைஃப்ல தேவையான படத்தை சேர்த்துட்டேன். இனிமேல் இந்த தொழில ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் அவ்வளவு ரிஸ்க் இல்லையே. போலீஸ் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். டைமண்ட கைமாத்த பசங்க இருக்காங்க. நீ உட்கார்ந்த இடத்துல காசு பாக்குற. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை பாண்டி? இல்லண்ணே, எனக்கு பிடிக்கலண்ணே. எப்படி பிடிக்கும்? 50% கமிஷன் பார்த்த உடனே 20% கண்ணுக்கு தெரியுமா பாண்டி? பாண்டி, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். நேத்து வரலையும் என்கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வேற ஒருத்தர் 50% தரேன்னு சொன்னதும் எங்கிட்டையும் டிராமா போடுற. ஆமாண்ணே, 50% கமிஷன் டீல முடிச்சாச்சு. நாளைக்கே டெலிவரி. பாண்டி, என் சப்போர்ட் இல்லாம நீ பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் பாண்டி. நான் பிசினஸ் பண்ண எவன் சப்போர்ட்டும் தேவையில்லை. அவன் தான் யார நம்பி தொழில் பண்ணலையாமடா. அப்புறம் ஏன் அங்க நிக்கிறீங்க? வாங்கடா. அண்ணே, அப்ப இவனுங்களும் அவாளா? என்ன பாண்டி பாக்குற? நீ அவங்களுக்கு சம்பளம் தான் கொடுத்த, நான் அவங்களுக்கு கிம்பளம் கொடுத்தேன். சம்பளத்தை விட கிம்பளத்துக்கு தான் விசுவாசம் அதிகம் பாண்டி. அண்ணே, நான் இப்பவும் சொல்றேன், நான் எவனை நம்பியும் தொழில் பண்ணல, என்ன நம்பி தான் நான் தொழில் பண்றேன். என்ன மணி, உங்கால இவ்வளவு கான்பிடண்டா பேசுறாரு? பழசெல்லாம் மறந்துட்டாரா? சரி பாண்டி, அவன் சொன்ன 50% மேல 20% எக்ஸ்ட்ரா போட்டு 70% தரேன். டைமண்ட நீ எனக்கே டெலிவரி பண்ணிடணும். ஆனா ஏன் சப்போர்ட்டும் பசங்க சப்போர்ட்டும் இல்லாம நீ தனியா பண்ணணும். அப்படி நீ பண்ணிட்ட, இனிமே வர்ற எல்லா டீலுக்கும் 70% கமிஷன் தரேன். அப்படி நீ பண்ணலன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரியே தொழில விட்டுறணும். என்ன டீல்? ஓகேவா? நீங்க சொல்ற டைம்ல உங்க கையில டைமண்ட். அவ்வளவு ரிஸ்க் உனக்கு வேண்டாம் பாண்டி. நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் தரேன். நான் வீட்லயே இருக்கேன். டைமண்ட் வந்து என் வீட்டு வாசல் வரலி வந்துருச்சுன்னா நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். என்ன டீல்? ஓகேவா?
அண்ணே நீ எடுத்துட்டு போனா போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானுங்கண்ணே. நான் எடுத்துட்டு போறேண்ணே. நான் மாட்டினா கூட பரவாயில்லண்ணே. நீ மாட்டினாலும் நான் மாட்டினா அர்த்தம். இதை நீ எடுத்து போக கூடாது. அப்புறம் எப்படிண்ணே? நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் தான் இதை எடுத்துட்டு போகணும். என்னென்ன சொல்ற? சம்பந்தமே இல்லாத ஒருத்தன்ட்ட கொடுத்தா டைமண்ட திருடிட்டு போனதான் நினைப்பான். அவ எப்படி நம்ம சொல்ற இடத்துல போய் சேர்ப்பான்? அவன் கொண்டு போறது டைமண்ட் அவனுக்கே தெரியக்கூடாது. சரிண்ணே, இது கொண்டு போற சம்பந்தமே இல்லாத ஆள் யாரு? காலையில நானே சொல்றேன். டீக்கே 2 ரூபா குறையுது. இதில் 2 லட்சம் வேற கேட்குறேன். வெறுப்பேத்தாத மச்சான். தம்பி, நான் வச்சிருக்க ஒர்க் ஷாப்பா, வைன் ஷாப் கிடையாது. இவ்வளோ பணம் கேட்குற? சலூன் கடைக்கு வந்துட்டு மயிரை வட்டலமா வேணாவனு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் டைட் ஆகுது மச்சான். உன்னை நம்பி எப்படிப்பா அவ்வளோ பணம் தருது? காமெடி பண்ணாத மச்சான். வேற டேய் தூ. பொதுவா மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு ஸ்பீட் பிரேக்கரா வந்து நிக்கிற ஒரே விஷயம் பணம். இப்ப அந்த ஸ்பீட் பிரேக் என் வாழ்க்கையிலே வந்து நிக்குது. எனக்காக இல்லை, என் ஆளுக்காக. இனிமே என் பின்னாடி சுத்தன செருப்பு பிஞ்சிரும். ஏன் அங்கிள் அந்த ஆன்ட்டி உங்களை அடிச்சுட்டு போனாங்க? நான் அவங்கள லவ் பண்றேன்னு சொன்னா அந்த அம்மா அடிச்சிட்டாங்க. லவ்ன்றது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை அங்கிள். கெட்ட வார்த்தையை ஆக்கிட்டாங்கம்மா. நீங்க ஏன் உங்களை லவ் பண்ணன்னு சொன்னீங்க? எனக்கு அம்மா இல்லையா, அந்த இடத்துல அவ இருப்பான்னு நினைச்சேன். அதான் சொன்னேன், அடிச்சிட்டான். இது நல்ல வார்த்தை தானே. அவங்க ஏன் உங்களை அடிச்சாங்க? தெரியலையேடா. அழுவாதீங்க அங்கிள். வேணா என்னைய லவ் பண்ணுவீங்களா? நான்லாம் அடிக்க மாட்டேன் அங்கிள். ஏன்னா எனக்கும் அம்மா இல்லை. சிறு பெண் பூவே உன்னோட அன்பாலே
என் துயரெல்லாம் தீர்த்தாயே நீ. ஒரு தாய் போல பெண்ணவளை கண்டேனே, என் உசுருக்குள் வைத்தாளே தீ. மழை போல உன் பேச்சு மனசுக்குள் நிறைஞ்சாச்சு, அழகே நீ பேர் சொல்லத்தான். அரஞ்சாளே அவ என்ன, அனச்சாயே நீ என்ன, மடி மீது நான் சாயத்தான். சிலு சிலுவென பூங்காத்து சிறுதாயின் முகம் பார்த்து தான் பூத்தேன் உன் பிள்ளைதான். கலகலக்கும் காவேரி சலசலக்கும் பூவேலி என்னாலும் உன் பேச்சில்தான். சிறுவெண் பூவே உன்னோட அன்பாலே என் துயரெல்லாம் தீர்த்தாயே நீ. ஒரு தாய் போல பெண்ணவளை கண்டேனே, என் உசுருக்குள் வைத்தாயே தீ. வீட்டாக நீ பாடு நான் கேட்கிறேன், அம்மாவை போல நான் தாளாட்டுவேன். பாபிகள் சிண்ட்ரெல்லா போல் பேசுவேன், சோட்டா பீம் அட்டோரி போல் ஓடுவேன். கூட வரும் உறவுதான் இங்கு யாரம்மா, தேவதையே உனக்கும் தான். காதல் வெறும் பாரந்தான் இங்கு பாரம்மா, வேதனை உன் மூச்சுதான். தெளிவான ஒரு பாதை இங்கில்லையே, அது தெரிந்தாலும் வழியெல்லாம் பெருந்தொல்லையே. வானெல்லாம் மலை மேலே நாளெல்லாம் அது போலே நான் போகக் கொண்டேனம்மா. சுடுவெயில் நிலம் மேலே கார்கால மழை போல வீதியில் நானும் விழுந்தேனம்மா. பெண் பூவே உன்னோட அன்பாலே என் துயரெல்லாம் தீர்த்தாயே நீ. ஒரு தாய் போல பெண்ணவளை கண்டேனே, என் உசுருக்குள் வைத்தாயே தீ. இனி வரும் காலந்தான் இங்கு பாரம்மா, இயற்கையை கேள்விதான். என் வாழ்வின் நேரந்தான் இங்கு பாரம்மா, அதுபோல் கேள்விதான். ஒளி கொண்டு அடிச்சாலே உயிர் தாங்குமா, புது உறவொன்று கொடுத்தாயே நீதானம்மா. பெண் போல அவள் இல்ல, பெண்ணானி ஆகல, தாய் போல வந்தாயம்மா. நாளெல்லாம் அழுதேனே, நாவார சிரிச்சேனே, பாதையில் மீண்டு நான் எழுந்தேனம்மா. சிறு பெண் பூவே உன்னோட அன்பாலே என் துயரெல்லாம் தீர்த்தாயே நீ. ஒரு தாய் போல பெண்ணவளை கண்டேனே, என் உசுருக்குள் வைத்தாளே தீ. மழை போல உன் பேச்சு மனசுக்குள் நிறைஞ்சாச்சு, அழகே நீ பேர் சொல்லத்தான். அரஞ்சாளே அவ என்ன, அனச்சாயே நீ என்ன, மடி மீது நான் சாயத்தான். சிலு சிலுவென பூங்காத்து சிறுதாயின் முகம் பார்த்து நான் பூத்தேன் உன் பிள்ளைதான். கலகலக்கும் காவேரி சலசலக்கும் பூவேலி என்னாலும் உன் பேச்சில்தான். சிறு பெண் பூவே உன்னோட அன்பாலே என் துயரெல்லாம் தீர்த்தாயே நீ. நீ ஒரு தாய் போல பெண்ணவளை கண்டேனே, என் உசுருக்குள் வைத்தாளே தீ. அம்முக்குட்டி, அப்பாவும் அங்க உட்கார்ந்து தான் எழுதுனேன், இங்க உட்கார்ந்து தான் படிச்சேன். இங்க உக்காந்து தான் ஈராக போயிட்டாரு, அங்க உக்காந்து போச்சுதான் அவார்டு வாங்கிட்டாரு. வச்சுக்கிறது இட்லி கடை, கொஞ்ச நேரம் கம்முனு கடை. ஏன்பா பின்ன உன் 15+ வகை பச்சை குழந்தைகிட்ட சொல்லுங்கிற.
சும்மா ஏய் கடுப்பு அவர் என்ன கலாச்சின்னு சும்மா வாடா போலாம். பின்ன கலாய்த்தின்னு செஞ்ச மூஞ்சிராது. சார் சரிப்பா. அப்பதான் என் அம்மாவை நான் கடைசியா பார்த்தேன். ஒரு குட்டி தேவதை மாதிரி என்னை வழி அனுப்பி வச்சா. முகமெல்லாம் சிரிப்போட. அதுக்கப்புறம் சார் டாக்டர் என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா உங்க குழந்தைய காப்பாத்திடலாம். 2 லட்ச ரூபா கீழே கவுண்டர்ல கட்டிடுவாங்க. ஆபரேஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 லட்சமா? 2 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. பொழைக்குமா பொழைக்காதானே தெரியல. ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும் சொல்லிட்டாங்க. 2 லட்ச ரூபாய் கட்ட சொல்றாங்கப்பா. இதையே வாங்கிட்டு சொல்றேன்னு பாக்குறியா? என் மக அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வரைக்கும் உன் பேரே தான் சொல்லிட்டு இருந்துச்சு. அது சாவரங்களும் ஒரு வாட்டி வந்து பாத்துருப்பா. என்ன 2 லட்ச ரூபா கட்ட முடியாத வக்க தப்படாயிட்ட. டெய்லி 100-200 கஷ்டப்படுற என்னால கண்டிப்பா 2 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியாது. 2 லட்சம் கொடுத்து உதவுறதுக்கு அம்மாவுக்கு சொந்தம் யாரும் கிடையாது. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இந்தா கொடுத்துட்டு வா. என்னால அவகிட்ட கொடுக்க முடியாது. என்னதாம்மா பிரச்சனை? அது அவகிட்ட தான் கேட்கணும். ஒழுங்கா பேசுறது கிடையாது, சரியா சாப்பிடுறது இல்ல, பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனு மொட்டை மாடிக்கு போயிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டுட்டு நீங்களே போயிட்டு சாவியை கொடுத்துட்டு வாங்க. லீனா, என்னம்மா 2 நாள் ஆபீஸ்க்கே போலியா? வீட்லயே இருக்கியா? என்ன ஆச்சு? ஏங்க எவ்வளவு நாளா உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். என் உயிரே நீங்க தாங்க. அப்போ நீ என்ன ஜடமா? என்ன ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? இன்னைக்கு அது ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. எப்பா முடியலடா. இங்க பார், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. சடனா ஏதாச்சும் சொல்லிடுவேன். ஒழுங்கா போ. இந்த பாசக்காரன கோவக்காரனா மாத்த பாக்குறீங்க, அது நடக்காது.
நான் பிடிக்கலன்னு சொல்லியோ என் பின்னாடி சுத்துறத பார்க்கும்போது அசிங்கமா திட்டலாம் போல தோணுது. செருப்பாலேயே அடிச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும்னு தோணுது. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன நான் அசிங்கப்படுத்திக்க விரும்பல. இதை இதோட விட்டு போயிட்டே இரு. விட்டுருண்டா. அப்ப இவ்வளவு நாள் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தனே, அது என்னன்ற? நீ வேலை வெட்டி இல்லாம சுத்தினதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? வேலைக்கு போனாதான் சோறுன்னு உங்க அப்பா தலையில தட்டி இருந்தானா நீ எல்லாம் இந்த மாதிரி சுத்துவ? போ, போய் பொழைக்கிற வழிய பாரு. நான் இவ்ளோ சொல்லியும் பொறுக்கி மாதிரி என் பின்னாடியே சுத்துற. ச்சே. நீ பொறுக்கின்ற பொறுக்கி என்ன பண்ணுவான்னு நாளைக்கு தெரியும். ஏதோ ஃபிகர் நல்லா இருக்கேன்னு விட்டு பிடிப்போன்னு பொறுமையா இருந்தா ஓவரா பண்ற. இந்த மூஞ்சி இருக்க திமிர்ல தானே இந்த மூஞ்சி வேணான்ற. முதல்ல இதை சதுகிறண்டி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் லவ் நீ ஏத்துக்கல, நாளைக்கு உன் மூஞ்சில ஆசிட் கொதிக்குண்டி. எங்க இருந்து எவன் அடிப்பான்னு கூட தெரியாது. வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிதான். யோசிச்சு முடிவை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, என்கிட்ட பிரச்சனையை மறைக்கிற அளவுக்கு தைரியம் வந்த உனக்கு அதை சமாளிக்கிற தைரியம் ஏன் வரல? என்கிட்ட பிரச்சனையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கணும். பிரச்சனையை நீ சமாளிச்சாலும் சரி, எங்களை சமாளிக்க சொன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் தைரியமா வெளியில போய் ஃபேஸ் பண்ணு. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். நான் ஆஃபீஸ் போறேன்ப்பா. அண்ணே, டைமண்ட் கொண்டு போறது யாருன்னு சொல்றேன். நான் பாக்கணும். வாடா தம்பி, என்ன வாடா கொடுக்க வந்தியா? இல்லைண்ணா, அண்ணன் தான் வர சொன்னேன். வணக்கண்ணா. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏய், அந்த பணத்தை எடுத்துருவா. உட்காரு உட்காரு. ஒன்றும் இல்லை தம்பி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், 2 பேரும் ஒன்னா படிச்சோம். சின்ன மனஸ்தாபம், பேச தெரியல. அவன் பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் வச்சிருக்கான. பணம் தேவைப்படுது கேள்விப்பட்டேன். நான் கொடுத்தா வாங்க மாட்டான். ஒரு 2 லட்ச ரூபா தரேன். நான் கொடுத்தது கொடுத்துரு. இதுதான் அட்ரஸ். பத்திரண்டா. சரிண்ணா. அந்த பேக் எடு. இந்தா, நீ கிளம்பு. சரிண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். இந்த கிஃப்ட் அவர் பொண்ணுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருப்பா.
அண்ணே, உங்களால பணத்தை கட்ட முடியலன்னா குழந்தைய இப்பவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுங்க. இவங்க பணம் கட்டலன்னா ஆபரேஷன் பண்ணவே மாட்டாங்க. சிஸ்டர், அவர் இருக்கிற நிலைமைக்கு ஏன் அவசரமா பேசுறீங்க? உங்க சிஸ்டர் அண்ணே, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நிலைமை எல்லாரும் தெரியும். பணத்தை கட்டி குழந்தைய காப்பாத்துக்கு வழியை பாருங்க. வாங்க சாப்பிடலாம். வரேன். சொல்லு பாண்டி. டைமண்ட் அமிச்சாச்சு. இன்னும் 1 hour உங்க வீட்டுக்கு வந்துடும். நான் நினைச்சா வீட்டுக்குள்ள இருந்து டைமண்ட் டெலிவரி பண்ணுவேன். அதான் பாண்டி. நீங்க சொன்ன மாதிரியே அந்த 70% அமிச்சிருங்க. பாண்டி, நான் சொன்னபடி இருப்பேன். முதல்ல டைமண்ட் என் வீட்டு வாசப்படி வந்து சேரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டி என் அம்மாவை காப்பாத்துறதா, இல்லை அவங்க சொன்ன இடத்துல கொடுத்து என் மரியாதையை காப்பாற்றிக்கிறதா? இதில் எது சரின்னு எனக்கு தெரிலங்க. சொல்லுங்கண்ணே. அங்க என்ன பண்றீங்க? டைமண்ட் அடிச்சுட்டேன்னு சொல்றான். அங்க என்ன புடிங்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா, நான் உங்ககிட்ட தெருவில் தான் நிக்கிறேன். அப்படியானு வரலண்ணே. டேய், உனக்கு தெரியாதா? அவன ஆட்கள் எடுத்துட்டு வந்தா நம்ம போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன்னு. யாராவது புதுசா ஒருத்தர் ரெடி பண்ணிருப்பான்டா. அப்படி யாராவது புதுசா வந்தானாங்க? இல்லண்ணே. ஆமாண்ணே, ஒருத்தன் வந்தானே வெளியே. அவன் கையில ஏதாவது கொண்டு வந்தானா? ஆமாண்ணே, பேக் ஒண்ணு கொண்டு வந்தானே. இந்த பையில தான் டைமண்ட் இருக்கணும். அவங்க வீட்டுக்கு வர்ற வழியில தான் வருவான். வந்தா அவனை அங்கேயே போட்டு டைமண்ட் கொண்டு வாங்கடா. சரிண்ணா சரிண்ணா. ஏய் வாங்கடா. சொல்லு தம்பி. சார், நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பக்கத்துல டாக்டர் இருந்தா போனை கொடுங்க. டாக்டர், இது நர்ஸ் இருக்க, பணம் கிடைச்சிச்சா? ஹலோ சிஸ்டர், நான் பணத்தை ரெடி பண்றேன் சிஸ்டர். பணம் என் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பாப்பாக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், நான் வந்துடுறேன். சார், இங்க எல்லாமே ரூல்ஸ் தான் சார். பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் நடக்கும். சீக்கிரமா வந்து பணத்தை கட்டுற வழியை பாருங்க சார். வரேன் சிஸ்டர், வந்துடுறேன். வரேன் தம்பி. சார், கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க தம்பி. வந்துட்டே இருக்கேன் சார், பயப்படாதீங்க. பயமா இருக்கு. என்னதான் பழ நழுவி பால்ல விழுந்தாலும் கை கட்டுறது வாய் கட்டாரு. அதுதான் விதி.
சிஸ்டர், டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. சார், இவங்க தான் சார். அந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை சார். இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ நர்ஸ் வேலை தானே பார்க்குற, அதை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலை பார்த்த இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். அப்புறம் வேற ஹாஸ்பிட்டலில் வேலை தேடி லோன்னு அலைய வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சுதா? போ. இதுங்கெல்லாம் தர்ம ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய வேண்டியதுங்கய்யா. இங்க வச்சு நம்ம மாரடிச்சுட்டு இருக்கோம். அதுங்களுக்கு என்ன சார் தெரியும்? எம்டி நம்மளுக்குள்ள ப்ரெஷர் கொடுக்குறாரு. எங்க இருந்து எவன் அடிப்பான்னு கூட தெரியாது. வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிதான். யோசிச்சு முடிவை சொல்லு. என்னடி இதெல்லாம்? எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹெல்மெட்டை கழட்டு. மூஞ்சில ஏதாவது கட்டி வந்திருக்கா? ஆமா, தயவு செஞ்சு போறியா? ஓ, கட்டி வந்திருக்கா? அப்ப பாத்தே ஆகணும். ஹேய், ஏய் லூசா, நீ எதுக்காக தள்ளி விட்டா? ஏய், ஹெல்மெட்டை தானே கழட்ட சொன்ன, அதுக்கே இப்படி நடந்துக்கிற? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கு. எங்க போறாவ? மேடம் ஃபீல் ஆயிட்டுனா எங்க போங்க? உங்க அக்கா வீட்டுக்கு தான். என்னம்மா நீ குழந்தைக்கு பர்த்டேன்னு கிளம்புறப்பவே நீ சொல்றது இல்லையா? இப்ப போய் கேக்க வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு. நாம டியூட்டிக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு காசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். யோ அப்படியா? ஏய், ஓரம் ஓரம். சார் சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார். சார் சார் அர்ஜென்ட்டாக ஐயா போகணும். பார்த்துட்டு வா போ. இன்னும் யாருக்கிட்ட கால் பண்ற? சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார். என்னையா அப்படியே வர? ஆர்சி புக் எடுத்துட்டு வாயா. அதெல்லாம் இங்க பேச முடியாது. முதல்ல போனை உள்ள வை. இந்தாடா, இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. யார் ஓனரு? ஃப்ரெண்டு தான் சார். என்ன ஃப்ரெண்டா? ஆமா, ஃப்ரெண்டோட வண்டி தான் சார். எங்க அவருக்கு போனை போடு. சார் எடுக்க மாட்டா சார். போனை எடுக்க மாட்டேங்கிறாரா? திரும்ப கால் பண்ணியா? அவர்கிட்ட பேசாம எல்லாம் வண்டி தர முடியாது. என்ன திருட்டு வண்டியா? சார் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் சார். எல்லாரும் தான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கான். எவன் ஆர்டினரியா போறான்? உன் ஃப்ரெண்ட பேச சொல்லு. அவன்கிட்ட பேசாம வண்டியே தர முடியாது. போ, போய் ஓரமா நெல்லு. நீ யாருக்கிட்ட பண்ற?
என்ன நிக்க சொல்லிட்டாரா? புதுவழி போமாண்ணா. யாரு? ஏங்க காஃபி. அங்கிருந்து நம்ம வீடு வரைக்கும் பார்த்து நான் காணேன். இங்க போயிருப்பான். சரி, அவன் எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. என் வீட்டு வாசப்படி மட்டும் வந்துடக்கூடாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அந்த தெருமுனையில போய் நில்லுங்க. வந்தா அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு டைமண்ட் எடுத்துருவாங்கடா. போங்க. சரிண்ணே. அண்ணே, நீங்க பாட்டு பசங்களை தெருமுனையில் நிக்க சொல்லிட்டீங்க. அவன் டைமண்ட வேற எங்காவது எடுத்துட்டு போயிட்டானா? போட்டுமே, அப்பயும் நான் தானே ஜெயிச்சுதான் அர்த்தம். அவன் வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன், வரலனாலும் நான் தான் ஜெயிப்பேன். என்ன, அவன் வரலன்னா அட்லீஸ்ட் உயிரோடாவது இருப்பான். சொல்லுப்பா. சார், பைக்ல தான் வந்துட்டு இருந்தேன் சார். பைக் சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். நான் வந்துடுறேன், லேட் பண்ண வேணாம் சார். ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி பேசுங்க சார். நான் யார்கிட்டப்பா சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்லுது? இல்ல அட்டாக் கொடுங்க சார், நான் பேசுறேன். இதோ சொல்றேப்பா. லைன்ல இருக்காரு, பேசுமா. சொல்லுங்க சார். சிஸ்டர், நான் வந்துட்டு தான் இருக்கேன் சிஸ்டர். கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர் டாக்டர் கிட்ட. சார், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு சீக்கிரம் வர வழியை பாருங்க. வந்துடுறேன் சிஸ்டர், வந்துட்டு தான் இருக்கேன் சிஸ்டர். தம்பி, சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாயா. அண்ணா, ஏன் இந்த ரூட்ல போறீங்க? தம்பி, அந்த பக்கம் போலீஸ்காரன் நிக்கிறான். பிடிச்சான்னா ஓரம் கட்டிடுவான். தேவையில்லாம கேஸ் கீசு போடுவான். அப்புறம் உங்களுக்கு தான் லேட் ஆகும். நம்ம வண்டிக்கு பெர்மிட் வேற இல்லை. அப்படியே சந்தில பூந்து ஷார்ட் ரூட்ல போயிருவோமா?
டிவி ஒன்று ஏற்றின்னு போகணுன்னு சொன்னானுங்கடா. வந்து 1/2 hour ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆளை காணோம். எங்கே ஒன்றும் கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. தண்டலும் கட்டல, ஒரே காண்டா இருக்குதுடா. டேய் கொஞ்சம் இரு, திருப்பி கூப்பிட்றேன். ஏய் நித்து நித்து நித்து. யார் இவன்? டேய் எந்த ஏரியா நீ? இங்கே வந்து சவாரி ஏற்றினுங்கிற? சவாரி ஏற்றிட்டு வந்தேன். போகும்போது எம்டியா போகிறமேனு ஒரு 4 பேர்த்த ஏற்றிட்டு போகிறேன். ஏண்டா வரவன் போகிறவெல்லாம் எம்டியா போகிறேன்னு ஏற்றின்னு போனா இந்த ஏரியாக்காரன் சவாரிக்கு நான் வர சூப்பினுக்குதா? ஏன்னா அனாவசியமா பேசுற? இறக்கி விட சொன்னா இறக்கி விட்டு போறேன். இறங்க சொல்லு. ஏப்பா அவன் தகராறு பண்றான், எல்லாரும் இறங்கிருங்க. நான் இப்படி பாதிலே இறக்கிட்டா அப்படின்னா அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். நான் எல்லாம் நான் என்னப்பா பண்ணட்டும்? இந்த மாதிரி ஏரியாக்கார தகராறு பண்றான், இறங்கிருங்க தயவு செய்து. என்ன அவன் பண்றான்? கண்ணாடி எல்லாம் வச்சிருவேன். தள்ளுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க? கண்ணாடி உடைச்சிட்டு அடிச்சு மூஞ்சியை பத்திரம் பாத்துக்க. நான் தான் இறக்கி விடுறேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள ரொம்ப எகுற. எங்க ரூட்ல வந்தா சும்மா இருப்பாங்களா? இந்த ரூட் உனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? இந்த பார், நீ என்ன கார்பரேஷன் பஸ் ரூட் வாங்கி ஓட்டுறியா, இல்ல மினி பஸ் ரூட் வாங்கி ஓட்டுறியா? ஆட்டோ ரோட் டாக்ஸ் கட்டி ஓட்டுறேன். சந்து பொந்து எங்க வேணா ஓட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சும்மா எங்க போனாலும் எங்க ஏரியா தகராறு பண்றீங்க. நீ யாரு அதை கேக்குறதுக்கு? போக்குவரத்து துறை அமைச்சரே போயா. ஏரியா விட்டு ஏரியா வந்து சீன் போட்டுனுக்குற எல்லாம் உனக்கு. அவன் தண்டல் கட்டி பொழப்பு நடத்துற கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஏரியா விட்டு ஏரியா வந்து பெரிய பருப்பு மாதிரி பேசினுக்கிறா. தண்டல் கட்டி பொழைக்க முடியலன்னா பிச்சை எடுத்து போல. அது கூட வேக்கண்ட் இல்ல இந்த ஊர்ல. சும்மா நீங்க வந்து சீன் போட்டுங்க, அத புரியுதா? யாரு சீன் போறா? நீ மூஞ்ச கண்ணாடி பார்க்காம நீ சொல்லாத. ஏப்பா வண்டி வராது, நீ வேற ஒரு ஆட்டோ பிடிச்சு போ. போடா. இங்க என்ன நடந்துனுக்குது? ஏன் சவாரிய போடா சொல்றதுக்கு நீ யாரா? மாணிக் பாஷா. என்ன ஒரு பெரிய மனசு கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர். ஆபீஸ் போற டைம்ல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? பின்ன எங்கேயோ இருக்க கொசுக்கு பயந்து என் வீடு வரைக்கும் கொடை பிடிக்கிற? நீதான் ரொம்ப தைரியமானவன் சொல்வியே, ஆனா வீடு வரைக்கும் ஹெல்மெட் போட்டு வந்திருக்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. ஏய் அந்த டிவி ஆஃப் பண்றீ. அட என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தைங்க பேசிட்டு இருக்கா? இந்த டிவி வேற. கோபால சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆபீஸ் போற டைம்ல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என் மூஞ்சில ஒருத்தன் ஆசிட் அடிப்பன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். என்னடி சொல்ற? ஆசிட்டா? அவர் என்ன உயிருக்குயிரா லவ் பண்றாராம். அதுக்கு நான் ஒத்துக்கலையா, அதனால என் மூஞ்சில ஆசிட் அடிக்க போறாராம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உயிருக்குயிரா லவ் பண்றேன்றானுங்க, அந்த உயிர் எடுக்க எப்படி அவங்களுக்கு மனசு வருது? வீட்டுல சொல்லி பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஈவ் டிசிங்ன்ற பேர்ல அவனை 15 நாள் ரிமாண்ட்ல வைப்பாங்க. 16வது நாள் வெளியே வந்து என்னை ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல வச்சு வெட்டிடுவான். அப்புறம் என் நியூஸ் நாடெல்லாம் பரவும். அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் வேற ஒரு நியூஸ் வரும். எல்லாரும் அது பின்னாடி போயிடுவாங்க. அப்புறம் நானு எங்க இருப்பேன்? அதுக்காக இப்படி ஹெல்மெட் போட்டே தெரிய போறியா? என்னை விட்டுற சொல்லி அவன்கிட்ட கெஞ்ச போறேன். உன் போனை கொடு. உன் போன் என்னாச்சு? நேத்து டென்ஷன்ல உடைச்சிட்டேன். இப்ப அவ்வளவு டென்ஷன் இல்ல.
புது நம்பரு அவ்வளவுதான் இருப்பா. என்ன முடிவு பண்ணிருக்க? நேர்ல சொல்றேன். எங்க இருக்க? போரூர் பக்கத்துல ஐயப்பத்தாங்க இருக்க. வந்துட்டு கால் பண்றேன். வேணா பக்கத்துல இருக்க முள்ளுக்காட்டுக்கு வந்துரு. மச்சான் நம்ம வழிக்கு வந்துட்டாடா. நான் கிளம்புறேன்க்கா. மச்சான் அவளுங்களாம் அப்படிதான் பண்ணோம். அப்ப போலீஸ்ட்ட போனா என்ன பண்ணுவேன்? வாய்ப்பே இல்ல மச்சான். போலீஸ் எல்லாம் போனா சேஃப் இல்லன்னு அவளுக்கே நல்லா தெரியும். அவ எங்கனாலும் போகட்டும், என்னன்னா நடக்கட்டும். மச்சான் நீ பண்ற என்னன்னாலும் சரி, பாத்துக்கலாம். டேய் டைம் ஆச்சு பாரு. அவன் கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுண்ணே. இந்நேரம் போயிருக்கணுண்ணே. இன்னும் போன் வரல. அந்த ஆள் தான் பையன் ரீச் ஆயிட்டான் போல. பணம் எப்ப எடுத்துட்டு வரான்னு கேளுங்க. என்னண்ணே பணம் எப்ப எடுத்துட்டு வரீங்க? பணமா? டைமண்ட் வந்தா தானே பணம் தரத்துக்கு. 1 மணி நேரம் சொன்ன 1.5 மணி நேரம் ஆகுதுப்பா. ஏய் பையன் இன்னும் போய் சேரலையாடா? ஒருவேளை பேக்கை திறந்து டைமண்டை பார்த்துட்டு போனோம். அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும்டா. ரொம்ப நல்ல பையன். பணத்து மேல ஆசைப்படுற ஆளு கிடையாதுடா. இல்லண்ணே, அந்த ஆள் வீட்டுக்கு பைக்கில் போனா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னா வேற என்ன நினைக்கிறது? போன போட அவனுக்கு. கட் பண்றானே. ஒருவேளை டைமண்ட் வாங்கிட்டு பையனை வாய்ப்பு இருக்குண்ணே. சொல்லு பாண்டி. டைமண்ட் வாங்கிட்டு நீங்களே என் பையனை கடத்திட கூடாது. பாண்டி நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. என்கிட்ட இருக்கிற பவருக்கு உன்னை மிரட்டியே டீல் பண்ணிருப்பேன். ஏதோ தொழிலுக்கு மரியாதை கொடுத்து உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணா என் மேலே சந்தேகப்படுறேன். இந்த மாதிரிலாம் பேச நல்லா இருக்காது பாண்டி. அந்த ஆள் பேச வச்சு பார்த்தா அவன் இன்னும் அங்க போலடா. அப்ப பையன் டைமண்டை பார்த்துருக்கணும். திரும்ப அவனை கூப்பிடுறா. கட் பண்றானா? அவன் எடுக்க வைக்க போன் போட்டேறா. சார் நான் ஒரு எமர்ஜென்சிண்ணா. பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. போலாண்ணே. எடுத்தானா? எடுக்கவே மாட்டானா? நீங்க போயிட்டு தானே இருக்கேன்.
சீக்கிரம் போங்கண்ணா, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணா. கிரியா நம்ம ஹைவேலியா போய் நிற்கிறோம், டிராஃபிக் ரோட்ல தானே போய் நிற்கிறோம். வரத்தே ஓசி இதுல பறகுற. அப்படி இல்லைண்ணா, பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோண்ணே. இப்போ நான் போய் என் கையில் இருக்கிற 2 லட்ச ரூபா கட்டினா தானே ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த பக்கம்? பூனமல்லி பக்கத்தில் சந்திரா ஹாஸ்பிட்டல்ண்ணா. சரி விடு, போயிடலாம். டேய், அவன் வீட்டில் ஃப்ரெண்ட் இருப்பான், போய் தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணே, போ. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. நான் மச்சான் ஓப்பனிங்ல. டேய், அசிங்கமா பேசாதடா. நாங்கன்னா பேசதான் செய்யறோம், ஆனா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல டேய் வா போலாம். என்னண்ணா இந்த பக்கம் போறீங்க? இது ஷார்ட் ரூட்டுப்பா, இப்படி சீக்கிரம் போயிடலாம். என்னண்ணா வண்டி நிறுத்திட்டீங்க? இறங்கு சொல்றேன். கெஞ்சினா வராத அளவு மிரட்டினா வருது பாத்தியா? எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த லவ் கிவ் எல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கும் சில கனவு இருக்கும், அதுபடிதான் நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. காது கேட்கல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உன் மேல எனக்கு லவ் வரல. ஏய், ஒழுங்கா பேக்கை வச்சுட்டு ஓடிடு, உன்னை உயிரோடு விட்டுடுறேன். நீங்க பண்றது தப்புண்ணா. ஏய், கேடி பையன்கிட்ட போய் சரி தப்புன்னு பேசுற. ஒழுங்கா பேக்கை வச்சுட்டு ஓடிடு. அடிங்க, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓவரா படம் காமிச்சிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராது. நீ கெஞ்சம் ஒத்துக்கலனா? நெருப்போடு விளையாடு, நெருங்கி நீ போராடு, சுட்டானோ வலியோடு ஆயுதமா மாறிடு. சோதனைகள் மலை போல சுனாமியின் அலை
மலை போல வந்தாலும் முன்னால ஜெயிப்ப உன் தரனால மூச்சு விட்டா பார்த்தா புயலு முகத்துல கொதிக்குது சித்திர வயலு கண்ணுல பாரு ஏகப்பட்ட கோபம் பொண்ணுங்க வயிறறிச்சா வந்துட சாபம் தப்பு பண்ண கோவக்காரி தட்டி கேட்க இந்த மாதிரி பொண்ணு மனசு பூ மாறி புயலா சீரி எரிமலையா மாறிடுவா சிங்கம் போல சீரிடுவா கண்ணகி போல் கோவம் வந்தா உன்னை எரிப்பா என்ன மச்சான் இழுத்து போத்தின்னு வரா? ஏய் எல்லாம் உங்க ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடுறாரு. அதுக்குள்ள ஏய் சும்மாரா சிஸ்டர், நீங்க போங்க சிஸ்டர். அண்ணாண்டா குழந்தை ஆபரேஷன் பண்ணண்டா. வாடாண்ணா. ஓ கையோண்ணா. வணக்கண்ணா. வாடகைலாம் கரெக்டாக தானே கொடுத்துனுக்குறோம். ரெஸ்பெக்டே இல்லாம தத்தை நீத்துன்னு வராப்புலண்ணா. ஏய் உன்னை வாடகைக்காகலாம் கூட்டு வரல. அப்புறம் வேற எது கூட்டின்னு வந்தீங்க? கவிஞன்டா என் போனை எடுக்க மாட்டான். இங்க இருக்கிற போன் அவன் எப்படி எடுப்பான்? அப்படிங்க என்ன கவுண்டரா? என் போனை அட்டன் பண்ண மாட்டான்டா. அதுக்கு என்ன போய் அட்டன் பண்ண சொல்றியா? ஏய் பின்ன என்னண்ணா, அவன் அட்டன் பண்ணா அவனு தூக்கிடணும். என்னைய தூக்கின்னு வந்தீங்க? ஏய் எங்கடா அவன்? நீங்க கூப்பிட்டீங்க தானே வந்தான்.
உண்மையிலே எனக்கு தெரியாதுண்ணா. இப்பனா போன் எடுக்க மாட்டான், அவ்வளவுதானே. இருங்க, நான் போன் பண்றேன். ஓஹோ, அப்படியா? நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன சொன்னாம? அது ஒண்ணு இல்லண்ணா, தொடர்பெல்லைக்கு அப்பால் உள்ளானா சிறு நேரம் கைத்து தொடர்பு கொள்ளுன்னு வருதுண்ணா. அவ்வளவுதான். ஏய், இங்க வாயேன். வாடா. இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்ல, சா வச்சிருவேன். எங்கடா அவன்? யாருக்கோ அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் போன்ல பேசியிருந்தானா. எந்த ஹாஸ்பிட்டல் போற சொன்னா? ஏதோ பூந்தமல்லின்னு சொன்னானா, கரெக்டா தெரியலண்ணா. ஏ மணி, இவனை வண்டியில ஏத்து. வாடா. ஏய், கிளம்புடா. ஏய், வாடா. வாடாங்கறல. சும்மா கரம தூக்கி வந்துட்டா உண்ணா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா இப்ப நீங்க இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. சோ என்னை இறக்கி விட்டு வண்டி வேணா கூட நீங்க எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. வேணா நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, போங்க போங்க. எதுங்க நம்மள துரத்துறாங்க? கொலை பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, சீக்கிரம் போங்க, வராங்க.
சரி. ஆமா, அவன் ஏன் எல்லாரும் தீவிரமா வலை போட்டு தேடுறீங்க? டேய், அண்ணன் குத்த 2 லட்சம் ரூபாய் ஆட்டிய போட்டு போயிட்டான்டா அவன். எதுக்குடா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, என்கிட்டயும் 2000 ரூபாய் வாங்கியிருந்தான். எப்ப கேட்டாலும் கையில காசு இல்லைன்னா, ஆனா இப்ப கேட்டா கையில காசு இல்ல சொல்ல முடியாதுல. இவனை வெளியே தூக்கி போடுறேன், ரொம்ப பேசுறான். பாப்பா எப்படி இருக்குமா? சார் ரொம்ப சீரியஸா இருக்கு சார். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், பணம் கட்ட முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுங்க. பணம் வருதா இல்லையா சார்? இதோ கேக்குறேன். தம்பி கொடுங்க சார், நான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க சிஸ்டர். எங்க இருக்கீங்க சார்? சிஸ்டர் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சிஸ்டர், வந்துட்டே இருக்கேன். சார் குழந்தை சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க பணம் கையில தான் இருக்கு, வந்துட்டே இருக்கு சிஸ்டர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வந்துட்டே இருக்கு சிஸ்டர், வந்துடும். ஐயோ, பேக சண்டை போட்டு இடத்தையே விட்டேங்க. காணுங்க. டேய் நான் வந்துறேன். பேக் பாத்தீங்களா? இல்ல பாக்கல நண்பா. நான் வந்துறேன்டா. அண்ணா இங்க ஏதாவது பேக் பாத்தீங்களா? பாக்கலையா? ஏதாச்சும் பேக் பாத்தீங்களா? பாக்கல தம்பி. யோ சாரிங்க. ஏங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி? எப்படிரா இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண போறோன்னு தகச்சு நின்னப்ப காசை கூப்பிட்டு கொடுத்த கடவுள் ஏங்க அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை கொடுக்கும்? ரோட்ல அவ்வளவு வண்டி போயிட்டு இருக்கும்போது நான் போன வண்டியை மட்டும் எங்க போலீஸ் பிடிச்சான்? ரோட்ல அவ்வளவு ஷேர் ஆட்டோ போகும்போது நான் ஏங்க அந்த ஷேர் ஆட்டோல ஏறணும்? அதெல்லாம் போட்டோங்க. ரோட்ல எவ்வளவு நல்லவன் வண்டி ஓட்டும் போது நான் எங்க திருட வண்டியில ஏறணும்? அவங்கிட்ட இருந்து நீங்களே என்ன காப்பாத்தணும், அந்த பணத்தை நீங்களே தொலைக்கணும். இதெல்லாம் அந்த பாப்பாவை காப்பாத்த நடக்குதா இல்ல அந்த பாப்பா சாவுட நடக்குதான்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு லைஃப் லாங் வர வேண்டிய எல்லா தடங்களும் மொத்தமா ஒரே நாள்ல வந்தா நான் எங்கெங்க போவேன்? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்க பாப்பாவை காப்பாத்தணும்னா என் கூட வாங்க. யார பத்திட்டேன்ற
ஓ ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொல்ல வந்தானே. என்ன ஐடியாடா? நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வரேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்? அப்புறம் எனக்கு அவன் காசு தரலனா சொல்லக்கூடாது. ஏய் இங்க வா. பொத்திட்டு வரியா? ஆஃபீஸில் ஸ்டாஃப் மட்டும்தான் அலௌடு. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன். சார். எஸ் வாங்க லீனா. என்னாச்சு? சார் ஒரு எமர்ஜென்சி சார். ரிலாக்ஸ் லீனா, உட்காருங்க ஃபர்ஸ்ட். சார் அர்ஜென்ட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார். வெயிட் என்ன வந்தீங்க உட்கார்ந்தீங்க 2 லட்சம் ரூபாய் வேணுங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு சார். 2 லட்சம் ரூபாய் இருந்தா அந்த குழந்தைய காப்பாத்திடலாம் சார். ஓ, இப்போ உங்களுக்கு அர்ஜென்டா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. லீனா, உங்களுக்கு அஃபிஷியலாக என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பட் பர்சனலாக என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த 2 லட்சங்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. நான் என் ஒய்ஃபோட ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ணுற காசு தான் அந்த 2 லட்சம் ரூபா. ஓகே, நான் வேணா நானும் என் ஒய்ஃபும் இந்த வாரம் ஜாலியாக போயிட்டு வந்து தான் நினச்சிக்கிறேன். நீ வேற குழந்தை சீரியஸாக இருக்குன்னு சொல்கிற. அந்த 2 லட்ச ரூபா வேணா உனக்கு கொடுத்துட்றேன், நீ திருப்பி தர வேணாம். ஓகே, பட் அடுத்த வாரம் அதே ரெசார்ட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு பதிலாக நீ கூப்பிடுறீங்க அதானே? உங்க போன் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? யா ப்ளீஸ். யாரு? பாய் ஃப்ரெண்டுக்கா? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஓ, ஹலோ தங்க புஷ்பமா? ஒன்னும் இல்லைங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு பதிலா என்ன ரெசார்ட்டுக்கு கூப்பிடுறாரு. நான் போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? நான் இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு ஓகேவா சார்? படைப்புல ஆண்களை விட பெண்களுக்கு தான் உணர்வு அதிகம். நாங்களே அடக்கமா இருக்கும் போது உங்களுக்கு என்னடா கேடு? இந்த பணத்தை உன்னை மிரட்டி வாங்கிட்டு போறேன்னு நினைக்காத. என்னோட பிஎஃப்ல புடிச்சுக்கோ. அப்படியும் பணம் பத்தலனா இன்னும் 2 மாசத்துல வட்டியோட உன் டேபிள்ல இருக்கும்.
மேடம் ப்ளீஸ் மா, மேடம் வண்டியில ஏறுமா. மேடம் ஏம்மா, ப்ளீஸ் ஏறு. வண்டியில ஏறுன்னு சொன்னேன். மேடம் நான் இப்ப போனாதான் ஒரு உயிரை காப்பாத்து. இப்ப ஏறலன்னா அடி பிச்சிருவ. வண்டியில ஏறு. ஏய் உனக்கு காது கேக்குதா இல்லையாடி? ஒரு குழந்தை அடிபட்டு ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாத்த முடியும். அதுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாதான் அவன் ஹாஸ்பிடல்ல கட்டுவான். அப்போதான் ஆபரேஷன் நடக்கும். புரிஞ்சதா? யாருக்கிட்ட கொடுக்கணும்? கான்ஸ்டபிள் கூட போயிட்டு வா. சரி மேடம். ஏமா ஆபரேஷன் காசு வாங்க வந்தோன்னு சொன்ன உன் கூட சேர்ந்து கொலை பண்ண மாதிரி ஓடுறான். ஏறுமா வண்டியில. ஆமாண்ணா. இதை ப்ளே பண்ணு. இது சண்டை மாதிரி தெரியுது. ஆமா தம்பி, எங்கப்பா இருக்க? எப்பப்பா வருவ? டாக்டர் வேற இன்னும் 1 மணி ஆபரேஷன் பண்ணலன்னா குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. தம்பி, தம்பி, கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்னடா இந்த பொண்ணு இப்படி அடிக்குது? டேய் மச்சான், இந்த ஏரியா எங்க பார்த்த மாதிரி இல்ல? ஆமா மச்சான். மச்சான் போற பக்கத்துல ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் நினைக்கிறேன் மச்சான். அப்படியே கட் பண்ணி போட்டுக்கறான் பாரு. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஏன் பாஸ் உங்களை அடிக்கிறாங்க? ரோட்ட
ஏய் இப்ப போன் போடுறான் எடுக்கிறான பாரு. சரிண்ணா. ஓ சரி 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 சாரிப்பா சாரி. என்ன சொன்னா? அது ஒண்ணு இல்லண்ணா, மறுபடியும் தொடர்புகளுக்கு அப்பால் தான் உள்ளனா, சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளணும்னு வருதுண்ணா. டேய் பொண்ணுடுவேன். டேய் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவர் ஆகுது, நீ வாங்கி போன் பண்ணு. போன குடுறா, நீயே போடு. ரவுடியா காரியம் ஒரு போன் கூட வச்சுக்க மாட்டீங்க. அண்ணா ரிங்கு போதுண்ணா. அடா ராசிகார் பா, நீ உங்க கைக்கு வந்த உடனே ரிங்கு போகுதுப்பா. கட் பண்ணிட்டான் பாருண்ணா, மரியாதை தெரியாத பையனா அவன். சோ சார். ஏய் வாய கடிச்சு மூஞ்சில வச்சிரு. வாய மூட்டு வா. சாரி பாஸ், நான் யூடியூப் சேனல் நடத்துறேன். அது நடக்கிற லைவான சம்பவம்லாம் கலெக்ட் பண்ணி போறது என்னோட வழக்கம். ஐயோ ப்ரோ, நான் அதை பத்தி கேட்க வரல ப்ரோ. அந்த வீடியோ இருக்க மீது ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டுங்களேன் ப்ளீஸ். ஏன் என்னாச்சு ப்ரோ? எமர்ஜென்சி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. சரி வாங்க. ப்ரோ இந்த பேக்ல தான் ப்ரோ என் பாப்பாக்கு ஆபரேஷன் கட்ட பணம் வச்சிருந்தேன். அப்படியே ப்ரோ? ஆமா ப்ரோ. நானும் இதுக்கப்புறம் இருக்கிற ஃபுட்டேஜ் எதுவும் பார்க்கல ப்ரோ. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க ப்ரோ, யார் தாங்கன்னு பார்ப்போம். ப்ரோ இவன் எனக்கு தெரியும் ப்ரோ, இந்த ஏரியா பையன் தான். சரியான திருட்டு பையன் ப்ரோ அவன். போய் இவங்கிட்ட இந்த பேக் மாட்டணும். ப்ரோ வாங்க ப்ரோ, வீடை மட்டும் காட்டுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஏன்பா குழந்தை இவ்வளவு சீரியஸா இருக்கு, ஒன்னும் பணம் கட்டாம இருக்கீங்க? பணம் வந்துட்டு இருக்கு சார். சார் காலையில இருந்து இருந்தாலே இதையே தான் சார் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் சார் இன்னும் 1 ஹவர்ல பணம் கட்டலனா குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே சார். அப்புறம் சீரியஸா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல். ஓகே சார், அனுப்பிச்சிடுறேன் சார். சார் ஆபத்துங்கிறீங்க, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நீ தான் ஒன்றும் பணமே கட்டலையாப்பா? ஏன் சார் எல்லாரும் தனியார் ஹாஸ்பிட்டல் ஒரே மாதிரி இருக்கீங்க? உங்கள மனசாட்சியே கிடையாதா? பணம் தான் முக்கியமா? ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? தள்ளுவண்டில இட்லி விற்கிறேன் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். உன் கடைக்கு ஒருத்த வந்து 10 நாளா சாப்பிடல, கையில காசு இல்ல, 4 இட்லி கொடுனா கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுப்பேன் சார். ஒருத்தன் கேட்டா கொடுப்ப, வரவெல்லாம் அதே சொன்னா சார் அதே தான் எங்க நிலைமையும். உன் ஒருத்த மாதிரி தினம் ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருக்கானுங்க. நீ முதல்ல பணத்தை ஏற்பாடு வந்து குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்த வழியை பாரு போ. விஜய் சார், யூ சி இவங்கெல்லாம் வந்து பணம் இல்லாம ஹாஸ்பிட்டல் வரவே கூடாது. அந்த சைல்டு இஸ் சீரியஸ். டூ ஒன் திங் சார், பணம் கட்டலனா இமீடியட்டா குழந்தைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. ஓகே ஷூர் சார். இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல வந்துடும். இந்த வீடு தான் ப்ரோ. கூப்பிடுங்க. டேய் சுபாஷ, டேய் என்னண்ணே? எங்கடா பேகு? எந்த பேக்குண்ணே? டேய் சுபாஷ, என் தெருவுல இருந்து எடுத்து வந்தல அந்த பேக்குங்க. நோ, நானா இந்த பேக் எடுத்து வரல. தம்பி பேக் கருப்பு கலர்ல ஃபேஸ்புக் படம் போட்டுருக்கமேடா. நோ, நான் எடுத்துட்டு வரலண்ணா. டேய் ஆபரேஷன் வச்சிருந்தா பண்ணோம்டா, குத்துறாத. நான் எடுத்து வரலன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிக்கிறீங்க. இந்த பேக்குண்ணா, சும்மா போனேன். ப்ரோ உங்க பணத்தை ஆட்டை போட பாக்குறான், நீங்களே பேசிங்க. டேய் உயிர் பிரச்சனை சொல்லிட்டு இருக்க, என்னடா விளையாடிட்டு இருக்க? பெட்ரோல் அதை செஞ்சு நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. நோ, நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. என்னடா பேசி இருக்க மேல கை வைக்கிறானா? அடிக்கிறானா? இங்க வாயா. யோ என்னயா நீ பேசினேக்கு சொல்ல பலாப்பலாம் நடிச்சிட்ட? உன் தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? இவர் குழந்தை ஆபரேஷன் வச்சு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாயா. கேட்டா இல்லன்றான். நேடா நோ போய் சொல்றாங்க, நான் எடுக்கலண்ணா. டேய் சுபாஷ, சிசிடிவி கேமரால எல்லாம் பதிவாயிடுச்சு, மரியாதையா பணத்தை கொடுத்துரு.
டேய் போய் எடுத்துட்டு வா போ. நீ என்ன அவங்க கூட சேர்ந்து என்ன சொல்லிக்கிறீங்க? நாடகம் யார் எனக்கு தெரியும். போ போய் எடுத்துட்டு வா போ. என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் காட்டியா போ. மொத்த பணத்தை எடுத்துட்டு வர. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போலாங்க. வாங்க ப்ரோ போலாம். திருட்டு நண்பா. சாரி. பரவாயில்ல. பணம் கையில தாங்க இருக்கு. வந்துட்டு இருக்குங்க. காசு தான் காயில உன் கையில வந்துச்சப்பா. அண்ணா ஏய் என்ன பார்த்தா நான் உனக்கு தெரியுதா? நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க 2 லட்சம் ரூபா குத்துறேண்ணா. 2 லட்சமா? 8 கோடிடா. என்னன்னா உங்க வீட்டுல வாடகை வாங்குற சாதாரண ஹவுஸ் ஓனர் நினைச்சியா? என்னோட மெயின் பிசினஸ் டைமண்ட் பிசினஸ் தான்டா. அங்க உன்னை கொண்டு போய் சேர்க்க சொன்னது 2 லட்சம் ரூபாய் இல்ல, அதுக்கு பின்னாடி மறைச்சிருக்க 8 கோடி ரூபாய் வைரத்தை. நான் வைரமா? எந்த வைரமா எடுத்து தரலையா? ஏய் என் பொண்டாட்டி உன் கையில ஒரு கிஃப்ட் கொடுத்தால, அதுலதான் 8 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. $2 லட்சம் ரூபாய் பெரிய காசே இல்லடா. அத நானே எங்க ஆபரேஷன் கட்டிடுறேன். நீ ஒழுங்கா டைமண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரையோ உனக்கும் நல்லது, அந்த குழந்தைங்க நல்லது. நான் அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்துடுறேன். இத நான் சொல்ல, டாக்டர் சொன்னாரு. நான் கண்டிப்பா வந்துருவேன். நான் வந்துருவேன். நான் ஃபோன் பண்றேன். தம்பி இந்த பணம் இந்த பேக்குங்க. பணம் எடுத்துட்டேனே, பேக் வச்சிருந்தா மாட்டிப்பேன்னு பயத்துல தூக்கி போட்டேனே. எங்க போட்ட? வீட்டுக்கு பின்னாடினே. சரி வாங்க. சீக்கிரமா 2 லட்சம் ரூபாய் கட்டினாதான் காப்பாற்ற முடியும் தம்பி. கவலைப்படாதே, வந்துருவானா அவன். என்னன்னா அவங்கிட்ட எல்லாம் போய் பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லடா, இந்த தூண்டில மண்புழை போட்டாதான் மீன் வந்து மாட்டோம். இப்ப தூண்டில போட்டிருக்கேன், எப்படி மீன் வருதுன்னு பாரு. அப்படி வரலன்னா இங்க இருக்க குட்டி மீனை தூக்கிடுவோம். இங்கதானே போட்டேன். இதுல தானே போட்டேன். என்ன பாக்குறீங்க? பேக் ஒண்ணு உள்ள வந்துச்சு. பேக் டெட் பாடி விழுந்தாலே எடுக்க 2 நாள் ஆகுது. பேக்கா போட்டு ஐயோ ஐயோ. முதல்ல உங்களால பணம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா என் பாப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துருப்பேன்ல. வரேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டீங்களே. என்னை விட என் பொண்ணுதான் உங்க மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தா. அதான் காலையில போட்டி வச்சு இழுத்து பிடிச்சு வச்சிருக்கா. இன்னும் 15 நிமிஷத்துல உன் பொண்ணு செத்துருவா. கடைசியாதான் பேச சொல்றாங்க. என்னப்பா பேச சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன். உன் அப்பனால பணம் கட்டி காப்பாத்த முடியலன்னு சொல்லுறியா? இல்ல வரேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு ஒன்ன ஏமாத்திட்டான்னு சொல்றியா? என்னப்பா சொல்ற?
நம்ம பாப்பாக்கு ஆபரேஷன் நடக்கும். எப்படிப்பா? பக்கத்துல ஹவுஸ் ஓனர் இருப்பார், போனை கொடுங்க. இதோ தருப்பா. அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? வாணா என்னாச்சு? தெரியல தம்பி, போன் கொடுக்க சொன்னாரு. அண்ணா சொல்ற, என் பாப்பா உயிர் 1/4 மணி நேரம் தான் நிக்குமா. இன்னும் 5 நிமிஷத்துல நீ பணத்தை கட்டல, டைமண்ட் உனக்கு இல்ல. என்னடா மிரட்டுறியா? இல்லண்ணா, நடக்க போறத சொல்றேன். ரொம்ப யோசிக்காதீங்கண்ணா. 8 கோடியில் 2 லட்சம் ஒன்றும் பெருசு இல்லை. என் பாப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, டைமண்டை போற போக்குல ஏதாச்சும் கூவாரில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் 2 லட்சம் ரூபாய் இல்ல, 3 லட்சம் ரூபாய் கட்டுறேன். ஏய், கார்ல பணம் இருக்கு பாரு, எடுத்து போய் கட்டு. நீ சொன்ன மாதிரியே கட்டிட்டேன். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நானே வரேன். பாப்பா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க, சொல்றேன். யாரோட பேர்ல? அம்முன்ற பேர்ல. பணம் கட்டியாச்சு. இப்பதான் குழந்தைய ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போறாங்கப்பா. இப்ப சொல்லு, நீ எங்க இருக்க? ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாப் பின்னாடி தான் இருக்கேன், வாங்க. தம்பி, நீ சொன்ன உடனே பணம் கட்டதுனால என்ன நினைச்சிடாத. நான் அங்க வரும்போது உன் கையில டைமண்ட் இல்ல, நீ செத்துருவ. நீ அங்க இல்ல, உன் குழந்தை செத்துருவா. பாத்துக்க. தெரியும், வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். திரும்ப சொல்றேன், உன் கையில டைமண்ட் இல்ல, ஆபரேஷன் பண்ணி உன் குழந்தை பொழைச்சாலும் கொன்னுடுவேன். டைமண்ட் பத்திரம் என் கையில தான் இருக்கு, வாங்க. எப்போ? இந்த அப்படி. ஏய், வாங்கடா. ஏய், பஸ் ஸ்டாப் வேணா, வீட்டுக்கு வர சொல்றேன். ஏன்னா ஒருவேளை அவன் கையில டைம் இல்லைன்னா போட்டுணும். பஸ்ல நினைச்சு போட்டா பப்ளிக் பாத்ரூம். வீட்டுக்கு வர சொல்லு. சரிண்ணே. டேய், எங்க இருக்க? ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாப் பின்னாடி ஒரு தள்ளுவண்டி கடையில இருக்கேன். அங்க வேணா, அண்ணன் வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துரு.
சொல்லுங்க தம்பி. பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க. நீங்க எப்போ வருவீங்க தம்பி? தம்பி தம்பி என்னாச்சு? நான் வரமாட்டேன். ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? உண்மையிலே டைமண்ட் என்கிட்ட இல்ல சார். எப்படி ஹவுஸ் நான் உயிரோட விட மாட்டேன் சார். கொன்றுவார். பாப்பா கண் முழிச்சிட்டா என்ன கேட்டா நான் வந்துருவேன்னு சொல்லுங்க. வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை தெளிவா சொல்லுங்க தம்பி. பாப்பாவை நல்லா படிக்க வைங்க. எப்ப கேட்டாலும் நான் வருவேன், நான் வந்துருவேன், நான் வந்துருவேன் மட்டும் சொல்லுங்க. தம்பி எந்த பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க. ஹலோ தம்பி, வந்துருங்க தம்பி, பாத்துக்கலாம். தம்பி தம்பி வருவன்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லைண்ணே. நம்மள பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட வச்சுட்டான். 2 லட்ச ரூபாவே தூக்கின்னு போனோம்னு நினைச்சவன் 8 கோடி ரூபாய் வைரத்தை எப்படின்னு எடுத்துன்னு வருவான்? அவன் கண்டிப்பா வருவான். அவனுக்கு டைமண்ட் தான் முக்கியம். சிம் கார்டு கட்டி அப்பயே தூக்கி போட்டிருப்பான். அவனுக்கு தேவை இந்த 2 லட்சம், அதுவும் அந்த குழந்தைக்காக. அந்த 2 லட்சம் தான் முக்கியம்னா நீ கொடுத்தவன ஹாஸ்பிட்டல்ல கட்டிக்கலாம்ல. ஆனா நம்மள தானே கட்ட வச்சான். டேய், அந்த குழந்தை போட்டிருக்கா? சரிண்ணா. பஹடா நல்லவனே. நான் என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். வெறுங்கை வீசிட்டு வந்து பேய்க்க சொல்ல போறியா? போடுறா அவனை. ஏய் இருடா. டைமண்ட் எடுத்துட்டியா? இல்லடா, வர டைமெல்லாம் எங்க அப்பா உடனே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. என்ன பண்றது? இன்னைக்கு நைட்டு திரும்பவும் வருது. ஓகேவா? நான் இன்னைக்கு கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். சரி, நீ டைமண்டுக்கு பேசிட்டியா? அதெல்லாம் பேசியாச்சு. அவன் வீட்டுக்கு வரான்னு இருக்கான். நீ கிளம்பி வா. சரி ஓகே, நான் வரேன். டேய், ரொம்ப யோசிக்காத. நிறைய பேத்துக்கு மாத்தி கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச 2 பேத்துக்கு மாத்தி கொடுத்துருக்கான். ப்ரோ, டைமண்டை காசாக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கான்டெக்ட் தேவை.
சும்மாலாம் இந்த தொழில் ஒன்றும் இறங்கல, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. 10% கமிஷனை பார்க்காத, டைமண்ட் எடுத்துட்டு 1 hour என் கூட வண்டியிலேருந்து உட்காரு, பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. சரி, டைமண்ட்லாம் எங்க மாத்துவீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. டைமண்ட் கேத்த பணம் ஃபுல்லாக அவன் கைக்கு வந்துடும், அதில் எனக்கு 10% கமிஷன். அவ்வளோதான், அது மட்டும் தான் பேசணும். நான் பீம் இதெல்லாம் சொல்லி கூட்டின்னு வருது இல்லையா? டேய் ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற, சொல்றது கேளுடா. சரி, டைமண்ட் எங்க கொண்டு வரணும்? ஸ்ட்ரைட்டாக ஸ்டூடியோ வந்து. ப்ரோ, க்ரௌடெல்லாம் வந்து அந்த இடம் ரிஸ்க்கு, அதனால தான் உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்தேன். பயப்படாதீங்க. சரி, ஓகே ப்ரோ. ஓடு ப்ரோ, ஓடு ப்ரோ, மாட்டிக்காத. மாட்டினா கூட என் பேர் தயவுசெய்து சொல்லிடாத, சரியா? ப்ரோ, எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னீங்க, போலீஸ் செட் பண்ணி வச்ச மாதிரி வராங்க. இப்போ என்ன போலீஸ் துரத்துதுண்ணே. தயவு செஞ்சு இந்த டைமண்டை எங்கள் அப்பா எங்கே சேர்க்க சொன்னாரோ அங்கே போய் சேர்த்துருண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அப்போ உண்மையிலேயே என்கிட்ட கொடுத்த பாக்ஸில் டைமண்ட் இல்லையா? ஐயோ, வெறுப்பேத்தாதீங்கண்ணே, மாற்றி வச்சுட்டேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்கிறாதீங்கண்ணே. ஏன்டா அடி பண்ண? தெரியாமல் பண்ணிட்டேண்ணே, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணே, சாரிண்ணே. சரி, எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்கிறாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இனிமேல் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேண்ணே. சரி போ, அப்பாட்ட சொல்ல மாட்டேன். சரிண்ணே, போ. நான் உங்கள் டைமண்ட் உங்கள் பணம் பாப்பாக்காக தானே எல்லாத்தையும் பண்ணேன், நினைச்சிருங்க. நீ லேட்ரா, உன் பாப்பா போட சொல்லி பசங்க அமிச்சிட்டேனே. நான் வரேன் சொன்னேன், அவசரப்பட்டீங்களேண்ணே. நான் டைமண்ட் தான் கொடுத்துட்டேன்ல, ஃபோன் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, பேசுங்கண்ணா, நான் கொஞ்சம் பேசுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் பாப்பாண்ணே, நான் பேசுங்கண்ணா ப்ளீஸ். அவனுக்கு போன போடுறேன். சரிண்ணே. அண்ணா, நாட் ரீச்சபிள் வருதுண்ணே. நான் வரேன்னு சொன்னல. நான் ஒன்றும் பண்ண முடியுமா? இப்ப நான் உன்னை உயிரோட விடுறதே பெரிய விஷயம். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அதுவும் நீ தெரிஞ்ச பையனாச்சும் தான் விடுறேன், இல்லைன்னா உன்னை அப்பயே போட்டுருப்பேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? கூட பேசித்தா வந்தேன். அண்ணே ரிங்கு போதுண்ணே. அவனுங்கள திரும்ப வர சொல்லிடு. டேய் சொல்லு மணினா, எங்கடா இருக்கீங்க? என்ன சொல்லு? அண்ணா போட வேணாம் சொல்லிட்டாரு, திரும்ப வந்துருங்க. அது போட வேணான்ட்டாரா? அவரு போடுன்னு சொன்னாலும் போட முடியாது. ஏன்? நம்ம தெருமுனையில தான் இருக்கிறோம். என்னடா ஆச்சு? நன்றிண்ணா. உன் பாப்பாக்கு ஆயுஸ் கெட்டிடா. அப்படியா அண்ணா? அவனுக்கு போவே இல்லை அண்ணா, டயர் வெடிச்சிருச்சான். போ வரண்ணா. ஏய், நான் சொல்லிதான் உனக்கு டைமண்ட் பேக்ல இருக்குன்னு தெரியும். நீ நேரா ஹாஸ்பிட்டல் போகாம ஏன்டா அங்கங்க சுத்தி இருந்த? ரூட்டுண்ணே, நம்ம விதி நம்ம தலையில எழுதல, நம்ம போற ரூட்ல எழுதிருக்கு.
காலையில் நீங்கள் அனுப்பும்போது அந்த போலீஸ்காரன் இருக்கிற ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டில் போயிருந்தேன்னா இப்படி லாஜிக்கே இல்லாத ஒரு கதை உருவாயிருக்காதுன்னு வரேண்ணே.